வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மோத்திச்சூர் லட்டு மாதிரியே லுக் அண்ட் டேஸ்ட்ல ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலை பருப்பு வச்சு. அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 200 கிராம் அளவு கடலை பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சின்ன சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்துட்டு ஹீட் போனோடனே நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் கடலை பருப்புக்கு 200 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு காய்ச்சிக்கணும். இதில் நம்ம ஆரஞ்சு கலர், ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாகு நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சரை இதில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்பி பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம நெய்யில் முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதையை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லட்டுக்கு தேவையானது நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் எல்லா லட்டையும் உருண்டை பிடிச்சிருக்கேன். இப்போ நமக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. மோத்திச்சூர் லட்டு மாதிரியே எப்படி ஈஸி அண்ட் குயிக்காக கடலை பருப்பு வச்சு பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.